தெரியல மச்சான். சிகரெட் ஒன்று கொடுறா, டீ சாப்பிட்டா. நான் டீ போடனேன். பைக் தொலைஞ்சிருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. என்கிட்ட ஏன் இதை அன்னைக்கு சொல்லல? அப்போ நீ என்ன யாருன்னு தானே நினைக்கிற? நான் எப்ப உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அப்பவே உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து போறா உன்னை தவிர என் மேல வேற ஒண்ணுமே இல்லை. மோகமடங்குமா நீயே சொல், உன் எச்சல் விழுந்து தீயும் அறையுமா? நீயே சொல், உன் முத்தம் விழுந்து மோகமடங்குமா? நீயே சொல், உன் எச்சல் விழுந்து தீயும் அறையுமா? விதைகளில் உள்ள பழங்களை எண்ண முடியாது, விழிகளில் உள்ள கனவுகள் சொல்லி தொலையாது. கதைக்க பாபா, வேர்வைக்குள் விவசாயம் செய்ய பாபா, மஞ்சத்தை பரிமாற வேண்டும் பாபா, மரியாதை தெரியாத முத்தம் தாத்தா. சென்னை விளங்க வைக்கிறாய், கத்தை கரைய வைக்கிறாய், ஆடைகளை நெகிழ வைக்கிறாய், என் செய்குவாய். உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? நீயே சொல், உன் எச்சில் விழுந்து நீ வரையுமா? நீயே சொல், உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா? கவுன்சிலர் போட்டது சீன் ஆயிடுச்சு. ஏன் ரூலிங் பார்ட்டியாச்சுண்ணா? நாள் இப்படி விட்டு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. எவன் நம்மளுக்கு எதாவது பண்ணாலும் போடணும், அப்போதான் தொழில் செய்ய முடியும். இந்த செமஞ்சரி லேண்ட் என்னாச்சு? இல்லை, பார்ட்டி வேற ஒருத்தர் முடிக்கிற மாதிரி பேசினுக்குது. நம்ம தான் முடிக்கணும். புரியுதா? கிளம்பு, போயிட்டு ஃபோன் பண்ணு. ரவி எங்கடி? ஏய், இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிருக்கிற? ஏங்க புள்ளி அடிச்சிட்டானுங்க. யாரு? யாரா? பேசுறே நான். எவனோ தெருவுல சும்மா சுத்தி நிக்கறவன் அடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல ஏதோ கம்ப்ளைன்ட் கொடுத்துறான் போல இருக்குது. வாபஸ் வாங்கடானதுக்கு அடிச்சிட்டான். நீ ரோட்ல வரவும் போறவங்க இல்ல அடி வாங்கி சும்மா விட்டுருங்க. அவனுங்க வந்து நம்பர் சேர்த்துக்கிட்டு நிக்கிறானுங்க. ஏய், நாளைக்கு அவுட் வந்தோடனே போட்டு சொல்லு. வந்தவொடனே சொல்லிட்டு போனா நான் காலையில வருவா. அதுக்கப்புறம் நீ என்னங்க நீங்க அவனே இறங்கி செஞ்சாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களை வச்சு செய்யக்கூடாது. வியாசர்பாடி பால் பிள்ளைங்களை வர சொல்லு. ரவி, நீ ஆளை மட்டும் காட்டுது. துரு துருன்னு கழுத்துல எங்கிடாது. பெரிய கேரியர் வச்சு சைக்கிள் தண்ணிக்கு எடுத்துன்னு வரான். மொயில வந்து போட்டுருங்க. நான் எங்க பசங்களோட ரோட்டுக்கு அந்தாண்ட நிக்கிறேன். செல்வம் பெயில வந்துட்டான். பக்கத்துல போயிடுறேன். யாரை பார்க்கணும்?
செல்வன் என்ன பார்க்க அவுட் தான் வர சொன்னார். இந்த மாதிரி ஏதாவது போய் சொன்னா மச்சான் உள்ள விடுவானுங்க. எல்லாம் நாங்கள் தான் இருக்குது. மொத்த பிள்ளைங்களும் வராதுங்களாண்டா. என் பேர் பிரபு. திருவேங்கடம் தெருவில் இருக்கேன். 2 நாள் முன்னாடி தெருவில் சீன் ஆயிடுச்சு. உங்கள் தம்பி அஷ்டன். இல்லை நான் பேசிட்டு சொல்ல உங்கள் அப்பா அடிச்சிட்டாங்கண்ணா. அதானே என் பிள்ளைங்க மேலேயே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறியா? என் பைக்கை திரும்ப பிடிச்சி எடுத்துன்னு போய் ஸ்டேஷனில் விட்டேன். அது உங்கள் பிள்ளையாலையான்லாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்க திருட்டு பசங்கறியா? உங்கள் தம்பி என் எதிரில் வந்து இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லிட்டானே நான் இங்கேயே குத்தி போட்டுரு. சேட்டு என்ன கூப்பிட்டு பவுடர் பண்ணுன்னா நீ வெளில வர வரைக்கும் நான் முடியாதுன்ட்டேன். அதான் ரவியை கூப்பிட்டு பேசியிருப்பான் பொழுது. என்னடா சொல்லிட்டு தான் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இல்லை இப்போ ஸ்டேஷனில் இருக்கிறான் அவன். ஆமாண்ணா. ஸ்டேஷனில் துட்டை குத்தவனு வெளில கூட்டு வரது விட்டு எதுக்கு தேவையில்லாத பப்ளிக்கோட சண்டை வலிச்சுன்னு? ஒரு 2 நாள் வண்டியை திருப்பி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ நான் வண்டி என்ன வேலைன்னு சொல்லு, குத்துடல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்படி ஒரு மேட்ரு ஆயிடுச்சு. நானே உங்கள் கையில் நேரில் சொல்லணும்னு வந்தேன். அவன் வண்டியை எடுத்துக்கூடாது. நீயும் அவன் வச்ச தப்பு. டேய் தம்பி அவன் வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ரோட்டில் கீட்டில் பார்த்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை பண்ணி நிற்கக்கூடாது. புரியுதா? தமாத்தோண்டு இந்த தௌலத்தம் வந்து பேசுது பாரு. சாப்பிடா. ஏய் ரவி ஃபோன் போட்டு அவன் ஆப் பண்ணு. என்ன போக சொல்லு. சரிண்ணா.